நான் சொன்ன விஷயத்தை சீக்கிரம் புரிஞ்சுக்குவேன்னு நம்புறேன். திரும்ப திரும்ப உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இது ஒன்னும் உன்னோட பர்சனல் சண்டை கிடையாது ருத்ரா. உன்னோட ஆபரேஷன் என்னாச்சு? ஜமீன்தார் வீட்டுல ரைடு, மாப்பிள்ள ஊர் திரும்பும்போது என்கவுண்டர். இவ்வளவு செஞ்ச உன்னால எதையும் நிரூபிக்க முடியல. ஏன்னா இதுல உனக்கு கிடைச்சதெல்லாம் தோல்வி மட்டும்தான். ஒரு விஷயத்தை கிளியர் பண்றேன். இனிமே பிஎஸ்டி காரங்க எந்த உதவியும் உனக்கு செய்ய மாட்டாங்க. அந்த பொண்ணு உன்னோட கஸ்டடியில தான் இருப்பா. ருத்ரா, இனி உன்னோட ஆபரேஷன்ல எந்த விதமான ப்ரோக்ரஸும் இல்லைன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சார், நம்ம செய்யறது தப்பா இருக்குமோ? அந்த பார்வதி, ஐ மீன் அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாம கூட இருக்கலாம் இல்லையா? நீ வேணா அந்த பொண்ணை நம்ப. ஆனா எனக்கு அவன் மேல சந்தேகம் தான். அந்த பொண்ணு நிச்சயமா ஜமீன்தாரோட ஆளுதான். ஏன்னா அந்த கிராமத்து ஆளுங்க அவ பிறந்ததும் அவளுக்கு அம்மானு சொல்லி கொடுக்கல, பிஎஸ்டி காரங்க தான் எதிரிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவளுக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரியும். ஆனா எதையும் வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறான். விடு விடு, நானே பாத்துக்கிறேன். பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. தண்ணி. நான் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கருகி போன சப்பாத்தி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு யாரோட உதவி இங்க தேவை கிடையாது. பண்ணு. கை தவுத்து விடவா? அப்பதான் சப்பாத்தி நல்லா வரும். அவத்த என்ன பிரயோஜனம்? அவர் வந்தா மறுபடியும் கட்டி போடுவாரு. அது இந்த சப்பாத்தி பண்ற வேலை எல்லாம் ஆம்பளைங்க வேலை கிடையாது தெரியுமா? அந்த கடவுள் என்னன்னா பொம்பளைய கையில ஒரு மந்திரத்தை கொடுத்திருக்காரு. அதனாலதான் சப்பாத்தி இவ்வளவு நல்லா வருது. புரியுதா? கொண்டா. என்ன இது? இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அவங்க பண்ணிருந்தாங்கன்னா காரமா பண்ணிருப்பாங்க. என்னது?
யார் பண்ணிருப்பாங்க? ருத்ராவை சொல்றியா? அவனுக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? இல்ல இல்ல அவர் இல்ல, உங்க பையனை வளர்த்தவங்க இருக்காங்களே அவங்கள சொன்ன. மோகினியா? சாப்பிடும் போதே டேஸ்ட் தெரியுது. நிச்சயமா அவதான் பண்ணிருப்பா. நல்ல காரம், டேஸ்டாவும் இருக்கு. போதும் போதும், எனக்கு இனிமே சப்பாத்தி வேண்டாம். நீ என்ன விரதத்துல இருக்க? நீ அப்படியே 2 சப்பாத்தி போட்டு சாப்பிட வேண்டியதானே? நான் உனக்கு கேட்கவா? நீ மறுபடியும் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த? அப்படியே போக வேண்டியதானே? நீ பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருந்த, இப்படி முட்டாளா இருக்கியே. அந்த விபத்துல உன் உயிரை நான் காப்பாத்திட்டேன். நீ சாகணும்னு ஆசைப்பட்டினா இந்த இடத்துல நீ சாகிறதுக்கு நிறைய வழி இருக்கு. தாராளமா சாகலாம். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, நீ செத்து உன் போன சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வீர்பூர் கிராமம் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு நாசமா போயிடும். எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ புத்திசாலி இல்ல, வடிகட்டின முட்டாள். இந்த ராட்சசன் இருக்கான, அவன் உன்னை ஒரு பொண்ணா நினைச்சு நடத்தல. நானும் பார்த்தேன்ல. அப்புறம் ஏன் நீ திரும்பி வந்த? எனக்கு பதில் சொல்லு. ஒருவேளை நீங்க இருக்கிறது உன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு வை, அதுக்கப்புறம் அவங்க உன்னை தேடி இந்த இடத்துக்கு வந்துட மாட்டாங்களா? அவங்க உன்னை கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? அத பத்தி நீ யோசனை பண்ணவே இல்லைல்ல? நான் சொன்னது இப்ப யோசனை பண்றல? श्रीराम राम रामेति रमे रमे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं श्रीराम. வந்துட்டீங்களா கான்ஸ்டபிள் சார்? இப்போ உங்க வீட்டுக்கே நீங்க விருந்தாளி மாதிரி வந்துட்டு போறீங்க. போகட்டும், உங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதுதான் மோகினி. பேசும்போது மிளகா மாதிரி காரமா பேசுவ, ஆனா அதோட சேர்த்து இனிப்பா பிரசாதமும் கொடுப்ப. எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். என்ன பெருசா கிண்டல் பண்றதா உங்களுக்கு நினைப்பா? இத கேக்குறதுக்கு பின்னாடி எனக்குள்ளேயும் நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கு. இந்த வீட்ல ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியல, மசாலா அரைக்க முடியல, மத்த வேலையும் பண்ண முடியல. சமீரும் சுராஜும் சேர்ந்து நம்ம வேலைக்காரங்க கிட்ட எல்லாம் என்னென்னமோ பண்ணி பாத்துட்டாங்க. ஆனா யாரும் கேக்குற மாதிரி இல்ல. ஒருத்தன் கூட இந்த பக்கம் வரல. நாளைக்கு ருத்ரா கிட்ட நான் பேசி பாக்க. ஏன் நாளைக்கே? இன்னைக்கு பேச வேண்டியதானே? இன்னைக்கு என்ன உங்க தாத்தா செத்த நாளா என்ன? எல்லா வேலையும் இன்னைக்கே செய்ய மாட்டீங்களா? மைத்திலி, டீ கிட்ட சொல்லிட்டு வந்துட்டியா? நீயா வந்து என் மாமனாரோட வாயில ஊத்திக்கோன்னு இல்லல? அப்ப போய் எடுத்துட்டு வர வேண்டியதானே? அத்தை, அது வந்து பிரசாதம். என்ன பிரசாதம்? அதான் பிரசாதத்தை கொடுத்துட்டல. கடவுள் உன்னை ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. அதனால போய் உன் வேலைய பாரு. ஓ, மோகினி, அண்ணன் வராரு. குடும்பா, அண்ணனுக்கு நான் கொடுத்துறேன். ஏங்க, காலி தட்டோட பிரசாதம் கொடுக்கறது நல்லதில்ல. பெரியவர் வீடு, வியாபாரம், இதோட பேப்பரு, அப்புறம் கஜானாவோட சாவி எல்லாத்தையும் இந்த தட்டுல வச்சு அவர்கிட்ட கொடுங்க. பாவம், அவராவது இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கட்டும்.
ஏன் பத்தாதா? நானும் வேணா அடிமையா போயிடட்டுமா?